செந்தமிழே, உனக்கு முதல் வணக்கம். திரும்பும் திசையெல்லாம் உன் புகழ் மணக்கும். நாள்தோறும் நாலடியார் என்ற வரிசையிலே நாம் தினமும் 4 நாலடியார் செயல்களை பாடி கேட்டு பொருள் உணர்ந்து இன்புற்று வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று 205வது பாடல் சுற்றந்தாழால் என்ற அதிகாரத்தின் கீழே வருகிறது. 205, 206, 207, 208 இந்த 4 பாடல்களை கேட்டு பொருள் உணர்ந்து மகிழ்வோம். 205வது பாடல். இன்னார் இணையார் எமர் பிறர் என்னும் சொல் என்னும் இளராம் இயல்பினால் துண்ணி தொலை மக்கள் துன்பந்தீர்ப்பாரே யார் மாட்டும் தலை மக்களக்காப்பாளர். இன்னார் இணையர் எமர் பிறர் என்னும் சொல் என்னும் இளராம் இயல்பினால் துண்ணி தொலை மக்கள் துன்பம் தீர்ப்பாரே யார் மாட்டும் தலை மக்களாகற்பாளர். பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். இன்னார் இவர், இத்தகையவர், இணையவர், இவர் இவ்வளவினர், எமர் இவர் எம்மைச் சேர்ந்தவர், பிறர் இவர் பிறரைச் சேர்ந்தவர் என்னும் சொல்லெல்லாம் இளராம் இயல்பினால் என்னும் சொல் சிறிதும் இளராகி தன்மையினால் துண்ணி தொலை மக்கள் துன்பம் தீர்ப்பாரே. நிலை இழந்து மக்களின் இன்னலை தாமே அவரை அடைந்து தீர்த்து வைப்பவரே யார் மாட்டும் தலை மக்களார்பாளர். அனைவரிடத்தும் மேன்மக்களாக கருதப்படும் இயல்புடையவராவார் என்கிறார் புலவர். அனைவருக்கும் ஒப்ப இடுக்கண் தீர்த்து ஆதரிப்பவரே அனைவருக்கும் தலைவராவதற்கு உரியவர் என்ற கருத்திலே இந்த பாடல் இயற்றியிருக்கிறார் புலவர். அடைந்தாரது இடம் தீர்த்ததென்று கருதுவார் என்று முதல் 2 அடிகளில் கருத்து என்னும் என்பதும் சிறிதும் என்னும் பொருட்டாக என்னும் பணியாய் என்பதாலும் காண வேண்டும். தொலை மக்கள் நிலை தொலைத்த மக்கள் தன்னுடைய பொருளாதார நிலையிலிருந்து தாழ்ந்தவர்கள் என்ற பொருள். தன்னுடைய மக்கள் அயலார் அவர் இவர் என்று பாகுபாடு பார்த்து நாம் உதவக்கூடாது. எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓன்னிடும் என்ற தன்மையும் மன வலிமையும் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்பதை புலவர் அழகாக கூறியிருக்கிறார். அடுத்த பாடல் 206வது பாடல். பொற்களத்து பெய்த புலியுகுர் வான்புழுக்கள் அக்காரும் பாலோடமரற்கை துண்டலின் உப்பிலி புற்கை உயிர் போர் கிளைஞர் மாட்டு எக்களத்தானும் இனிது. பொற்களத்து பெய்த புலியுகிர் வான்புழுக்கள் அக்காரம் பாலோட் அமரர்கை துண்டலின் உப்பிலி புற்கை உயிர் போர் கிளைஞர் மாட்டு எக்களத்தானும் இனிது. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். பொற்களத்து பெய்த புலி உகிர் வான்புழுக்கள் பொன்னாலான உண்ணுகின்ற களத்தில் இட்டு வைத்த புலியின் நகத்தை போன்ற சிறந்த தோற்றம்
சோற்றை, சிறந்த தோற்றமுடைய சோற்றை, அக்காரம் பாலோடு சர்க்கரையோடும் பாலோடும் அமரர் கைத்து மனம் பொருந்தாதவரிடம் இருந்து உண்டலின் உண்ணுதலை விட உப்பு இழிப்புகை உப்பும் இல்லாத புல்லரிசி கஞ்சியை உயிர் போல் கிளைஞர் மாட்டு உயிர் போன்ற சுற்றத்தாரிடமிருந்து எக்காலத்தும் இனிது எந்த காலத்தினும் உண்ணுதல் நன்று என்கிறார் புலவர். உள்ளன்புடைய சுற்றத்தார் எளிமையாய் எளியவராய் இருந்தாலும் அவரே உணவு கொடுத்தால் அது இன்பம் தரும். புழுக்கள் அவித்தெடுத்தப்பட்ட சோறு. அமரார் என்றது உள்ளன்பில் இல்லாதவரை உப்பும் என இழிவு சிறப்பு உண்மையாக கொள்ள வேண்டும். உயிர் போர் கிளைஞர் என்றார். உள்ளன்புடையவர் என்னும் பொருட்டு உண்ணுதல் என்னும் சொல் இசை எச்சத்தால் தொக்கி நின்றது. உதவும் பெருநாளே உதவும் பொருளே நன்மை தருவதென்று உதவுவோர் சால்பே நன்மை தருவதாகலின் இங்கனம் கூறினார். வள்ளுவரும் உதவி வரைத்தற்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து என்பார். அடுத்த பாடல் 207வது பாடல். நால்வாய் பெரினும் தன் நல்லாதார் இல்லத்து வேளாண்மை வெங்கருணை வேம்பாகும் கேளாய் அபரான பொழுதின் அடக்கிடுவரேனும் தமராயர் மாட்டே இனிது. நால்வாய் பெரினும் தன் நல்லாதார் இல்லத்து வேளாண்மை வெங்கருணை வேம்பாகும் கேளாய் அபரான பொழுதின் அடக்கிடுவரேனும் தமராயர் மாட்டே இனிது. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். நால்வாய் பெரினும் நம் நல்லாதார் இல்லத்து வேளாண்மை வெம்கருணை வேம்பாகும். காலத்தில் பெற்றாலும் தம் உறவு ஆகாதவர் வீட்டில் ஒப்புரவோடு கூடிய சூடான கறி உணவு வேப்பங்காயை ஒத்தது போல் ஆகும். கேளாய் நீ கேள், அபாரண பொழுதின் அடகு இடுவதரேனும் தமராயர் மாட்டே இனிது. பிற்பகல் பொழுதிலே கீரை உணவு இடுவர் ஆயினும் உறவினர் உடனே சேர்ந்து சாப்பிடுவது இனிமையாக இருக்கும். சுற்றத்தார் அருளிய உணவே இன்பம் தரும் என்று கூறுகிறார் புலவர். நாள் என்றது நாளில் முதற்காலம், முற்பகல். நல்லாதார் உண்ணாதவர், அன்பினால் அணுகமில்லாதவர் எனப்படும். உதவும் எண்ணத்தோடு கூடியதாயினும் என்றதற்கு வேளாண்மை என்னும் சொல் கொடுத்து கூறப்பட்டது. நால்வாய் என்று வந்தமைக்கு வெங்கருணை என்றும் இடத்தும் வெம் என்பது வெப்பம் என்று உணர்த்த வேண்டியது. கருணை கரிகளோடு கூடிய கருணை என்பதும் அடகு என்பதும் முறையே உணவின் உயர்வு தாழ்வை குறித்து இங்கே வந்தது. அடுத்த பாடல் 208வது பாடல்.
முட்டிகை போல முனியாது வைகளும் கொட்டி உண்பாரும் குரடு போல் கைவிடுவர் சுட்டுகோல் போல எரியும் புகுவாரே நட்டார் எனப்படுவார். முட்டிகை போல முனியாது வைகளும் கொட்டி உண்ணாரும் குரடு போல் கைவிடுவார் சுட்டுகோல் போல எரியும் புகுவாரே நட்டார் எனப்படுவார். பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். முட்டிகை போல முனியாது வைகளும் கொட்டி உண்பாரும் குரடு போல் கைவிடுவார். கம்மாளரின் சம்மட்டி போல் நாள்தோறும் வெறுத்தல் இல்லாமல் தம்மை இடித்திடித்து வயிறு பிழைப்பாரும் நேரத்தில் குரடு போல் கைவிட்டு விடுவர் சுட்டுக்கோல் போல் எரியும் புகுவர் நாட்டார் எனப்படுவர். ஆனால் உறவானவர் எனப்படுவோரோ அங்கனம் நேரத்தில் கைவிடாமல் உளையாளி கோல் போல் தம்முடன் எரியும் புகுந்து உடன் துன்புறுவர். உறவினர் உற்ற நேரத்தில் கைவிடாதபடி செய்வார் ஆதலின் அவரை தாமும் என்றும் தழுவி நின்றல் வேண்டும் என்ற கருத்திலே இந்த பாடலை கூறியிருக்கிறார். முட்டிகை போல வென்றார். பிறரை இரக்கத்தால் வருத்தி இடித்து உண்ணுதலில் தொட்டி என முட்டிகையினும் வினையினாலேயே என்று கூறப்பட்டது. கொட்டு வினை கொட்டினும் என்றதற்கு இதை கொள்ள வேண்டும். ஈண்டு உண்ணுதல் என்பது வயிறு பிழைப்பதற்கு வந்த உறைக்கூடத்தில் இரும்பு முதலிய பொருள்களை தீயில் இடும் பொழுது குரடு அதனை விட்டுவிடும். உளையாளி என்னும் சுட்டுக்கோல் உடன் புகும். ஆதலின் கைவிடுவோருக்கு கைவிடாதோருக்கும் முறையே அவை இரண்டும் உருவமாக வந்தன. கம்மாளர் கருவிகளே இச்செயலில் ஒரு சேர உவமானமாக கூறப்பட்டது. இதிலே நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.